Have a nice day, students. நான் சிவனேசன். இன்று இங்கிலீஷில் 5வது போயம் 5வது யூனிட்டில் இருக்கிற போயம் அதை பார்க்கலாம். போயத்தோட பேர் த சீக்ரெட் ஆஃப் தி மெஷின்ஸ், எந்திரங்களினுடைய ரகசியம். இந்த போயத்தை எழுதிய போயட்டு ருத்யார்ட் கிப்ளிங். ஸோ இந்த போயம் எதை பற்றியது? The poem deals with the problem of modern technology and automation. ஸோ தானாக இயங்கக்கூடிய நவீன தொழில்நுட்பம் ஆகியவற்றை பற்றி இந்த போயமானது கூறுகிறது. In the beginning, the reader gets informed about how machines are produced, what kind of treatment they need. ஆரம்பத்தில் இந்த போயம் படிப்பவர்களுக்கு எந்திரங்கள் எப்படி உருவாகின்றன என்பதை பற்றியும் அந்த இயந்திரங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை பற்றியும் தகவல்கள் இந்த போயத்தில் கூறப்பட்டுள்ளது. அதன் பிறகு afterwards the machine explain how they can serve humanity. ஸோ மனிதர்களுக்காக எப்படி இந்த எந்திரங்கள் சேவை செய்கின்றன என்பதை பின்னர் விளக்கியுள்ளார். The poem ends with statement that machines, although capable of great deeds, are still nothing more than creations of human brain. இந்த போயம் முடிவில் ஒரு தகவல் தெரிவிக்கிறது. எந்திரங்கள் மிகப்பெரிய வேலையை செய்யக்கூடிய ஆற்றல்கள் இருந்தாலும் அவைகள் மனிதனுடைய மூளையில் இருந்து உருவாகியது தானே வேறொன்றுமில்லை என்று இந்த போயத்தினை முடிக்கின்றார். ஸோ போயத்தில் என்ன இருக்கிறது என்பதனை இந்த இன்ட்ரடக்ஷன் பகுதி நமக்கு கூறியிருக்கிறது. இப்போ போயட்டை பற்றி பார்க்கலாம். Rudyard Kipling was born on December 30, 1865 in Bombay. ஸோ பாம்பேயில் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி 1865ஆம் பிறந்தார் இந்தியாவில். He was educated in England but returned to India in 1882. ஸோ இங்கிலாந்தில் கல்வி பெற்றார். இந்தியாவிற்கு 1882ஆம் திரும்புகின்றார். A decade later, Kipling married Caroline Balestier and settled in Brattleboro, Vermont, where he wrote the Jungle Book 1894, among a host of other books that made him hugely successful. இந்தியாவிற்கு வருகிறார். 10 ஆண்டுகள் கழித்து கரோலின் பெலஸ்டர் என்ற பெண்ணை திருமணம் செய்து வெர்மாண்டில் உள்ள பிராட்டில்பரோவில் செட்டில் ஆகிவிடுகிறார். அங்கேதான் 1894ஆம் த ஜங்கிள் புக் என்ற புத்தகத்தை எழுதுகிறார். பல்வேறு இலக்கிய பணிகள் செய்து மிகப்பெரிய வெற்றியினை பெறுகிறார். Kipling was the recipient of the 1907 Nobel Prize in Literature. He died in 1936. கிப்ளிங் 1907ஆம் இலக்கியத்திற்கான நோபல் பரிசினை பெறுகிறார். 1936ஆம் மரணமடைகிறார். இவர் டெசிடென்ட் ஆஃப் இங்கிலாந்து. இங்கிலாண்டில் தான் இவர் பிறந்து வளர்ந்தது.
பாம்பேயில் பிறந்தார். ஆனால் இவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் தான். பிறந்தது இங்கிலாந்து இல்லை, பிறந்தது பாம்பே. இவர் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். அப்போது பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் அவங்க அப்பா இங்கே ஒர்க் பண்ணுறார் பாம்பேயில். அப்போது பாம்பேயில் இவர் பிறந்தார். ஸோ இது போய்ட்டை பற்றிய குறிப்பு. இப்போ நம்ம போயம் பார்க்கலாம். We were taken from the war bed and the mine. We were melted in the furnace and the pit. We were cast and wrought and hammered to design. We were cut and filed and tooled and gauged to fit. How the machine is produced, it is told in the first stanza. அதாவது ஒரு எந்திரம், மெஷினம் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்பதை முதல் ஸ்டான்சாவில் தெரிவிக்கின்றார். We were taken from the war bed and the mine. war bed அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, தாதுக்கள் கனிம வளங்கள் எல்லாம் பூமியிலே அந்த பரப்பில் இருக்கின்ற அந்த இடம், பூமியில் கனிம வளம் காணப்படுகின்ற அந்த இடத்திலிருந்து கனிமங்களை எடுத்து, சுரங்கங்களிலிருந்தும் கனிமங்களை எடுத்து எந்திரங்களுக்காக அவர்கள் எடுக்கிறார்கள். வி என்றால் இங்கே மெஷினை குறிக்கும். வி என்ற வார்த்தை மெஷின் குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஸோ இந்த மெஷினை தயாரிக்கணும்னா கனிமங்கள் தேவை. இரும்பு, அலுமினியம், இது போன்ற மெட்டல்ஸ் தேவைப்படுது, கனிமங்கள் தேவைப்படுது. ஸோ அந்த கனிமங்கள் எல்லாம் அந்த தாதுக்கள் இருக்கிற இடத்திலிருந்தும் சுரங்கங்களில் இருந்தும் எடுக்கின்றார்கள், வெட்டி எடுக்கின்றார்கள். We were melted in the furnace and the pit. furnace அப்படின்னு சொன்னாக்கா ஒரு கொதிகலன். அதிக வெப்பநிலையில் இந்த கனிமங்களை எல்லாம் உருக்குகிற ஒரு இடம் ஃபர்னஸ். அது க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர், ஒரு மூடிய அமைப்பு. அந்த மூடிய அமைப்பில் இந்த கனிமங்கள் எல்லாம் உருக்குவதற்காக அதிக வெப்பநிலையில் உருக்குவார்கள். குழிகளிலும் இவற்றை உருக்குவார்கள். We were cast. உருகிய நிலையில் இருக்கின்ற அந்த பொருளை வார்த்தெடுப்பார்கள். எந்த வடிவம் தேவையோ அந்த வடிவத்தில் வார்த்தெடுப்பார்கள். பிறகு wrought and hammered, சுற்றி கொண்டு அவைகளை அடித்து என்ன வடிவம் தேவையோ, டிசைன் அப்படின்னா வடிவம். ஸோ அந்த வடிவத்தை பெறுவதற்காக வார்த்து சுத்திகளால் தட்டி அடித்து அந்த வடிவம் பெறும். We were cut and filed and tooled and gauged to fit. gauged அப்படின்னு சொன்னால் இன்ஸ்ட்ருமெண்ட்டு இன்ன மெஷர்மெண்ட்டில் இருக்கணும், இன்ன குவாலிட்டியில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பேர் gauged. அப்போது இன்ன அளவில் இன்ன குவாலிட்டியில் இருக்கணும், அப்போ தான் அது போய் பொருந்தும். அதற்காக அவ்வாறு வடிவமைக்கப்பட்ட இயந்திரங்களை தேவையில்லாத பகுதிகளை நீக்கி அதாவது தேய்ப்பாங்க. ஃபைல்டுன்னா என்ன, தேய்ச்சி டூல்னால் கருவிகளினால் சரி செய்து சரியான குவாலிட்டியும் சரியான அளவினையும் கொண்டு எங்களை உருவாக்குவார்கள். இது ஒரு மெமரேட்டர் போயம், அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. We were taken from the war bed and the mine. We were melted in the furnace and the pit. We were cast and wrought and hammered to design. We were cut and filed and tooled and gauged to fit. அடுத்தது இதுக்கு என்ன தேவை? Some water, coal and oil is all we ask, and a thousandth of an inch to give us play. And now, if you will set us to our task, we will serve you 4 and 24 hours a day. எங்களுக்கு என்ன வேண்டும் என்றால் தண்ணீர்,
கோல், நிலக்கரி, ஆயில், எண்ணெய், பெட்ரோல், டீசல் போன்ற மற்ற எண்ணெய்கள், இவைகள் தான் எங்களுக்கு வேண்டும். 1000ல் ஒரு பங்கு தான் 1000, ஒரு இன்ச்சின் 1000ல் ஒரு பங்கு. நீங்கள் என்ன கட்டளை இடுகிறீர்களோ அதை செய்வதற்காக அமைக்கப்பட்டுள்ளோம். நீங்கள் எங்களுக்கு அவர் டாஸ்க், அப்படி அவருங்கிறது யாரை குறிக்குதுன்னா மிஷின்ஸை குறிக்குது. ஸோ மிஷின்களின் கட்டளைகளை செய்வதற்காக நீங்கள் இந்த மிஷினை தற்சமயம் அமைத்துள்ளீர்கள். நாங்கள் 24 மணி நேரமும் ஒரு நாளில் உங்களுக்காக பணியாற்றுகிறோம் அப்படின்னு சொல்லி அதனுடைய தேவையை சொல்கிறார். We can pull and haul and push and lift and drive. ஸோ நாங்கள் பொருள்களை தள்ள முடியும், பொருள்களை இழுக்க முடியும், பொருள்களை மேலே தூக்க முடியும், இயக்க வைக்க முடியும். நாங்கள் இயக்குவோம், நாங்கள் உயரே தூக்குவோம், நாங்கள் தள்ளுவோம், நாங்கள் இழுக்க முடியும். We can print and plow and weave and heat and light. ஸோ எங்களால் அச்சிட முடியும், எங்களால் ஏர் உழ முடியும், எங்களால் துணி நெசவு செய்ய முடியும், எங்களால் வெப்பத்தினை உருவாக்க முடியும், நாங்கள் வெளிச்சத்தினை உருவாக்கக்கூடியவர்கள். We can run and race and swim and fly and dive. எங்களால் வேகமாக ஓட முடியும், நாங்கள் நீந்த முடியும், நாங்கள் பறக்க முடியும், எங்களால் டைவ் அடிக்க முடியும். We can see and hear and count and read and write. எங்களால் கேட்க முடியும், எங்களால் பார்க்க முடியும், எங்களால் எண்ண முடியும், எங்களால் படிக்க முடியும், எங்களால் எழுத முடியும். ஸோ இந்த எந்திரங்கள் எல்லாம் இந்த வேலைகளை செய்யக்கூடிய தனித்தனி எந்திரங்கள் இருக்கின்றன. But remember, please, the law by which we live. We are not built to comprehend a lie. We can neither love nor pity nor forgive. If you make us a slip in handling us, you die. ஸோ நாங்கள் ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இயங்குகின்றோம். லிவ்னா இந்த இடத்துல இயங்குகின்றோம். ஒரு கோட்பாடு, ஒரு விதிகளின் அடிப்படையில் தான் இயங்க முடியும். தயவு செய்து அதை நினைவில் கொள்ளுங்கள். நாங்கள் ஒரு பொய்யினை பொய்யாக புரிந்து கொள்வதற்கு நாங்கள் கட்டமைக்கப்படவில்லை. ஒரு பொய்யை புரிந்து கொள்வதற்கு நாங்கள் கட்டமைக்கப்படவில்லை. காம்ப்ரிஹெண்ட் அப்படின்னா புரிந்து கொள்ளுதல். எங்களால் அன்பு காட்ட முடியாது, எங்களால் இரக்கப்பட முடியாது, எங்களால் மன்னிக்க முடியாது. இஃப் யூ மேக் ஏ ஸ்லிப் இன் ஹேண்ட்லிங் அஸ், யூ டை. ஹேண்ட்லிங் அப்படின்னா கையாளுதல், ஸ்லிப் அப்படின்னா தவறிவிடுவது. எங்களை கையாள்வதை நீங்கள் ஏதேனும் தவறு செய்து விடுவீர்களேயானால் நீங்கள் மரணமடைந்து விடுவீர்கள். Though our smoke may hide the heaven from your eyes, it will vanish and the stars will shine again, because for all our power and weight and size, we are nothing more than children of your brain. நாங்கள் உங்கள் கண்களில் இருந்து ஆகாயத்தை எங்கள் புகையானது மறைத்திருந்தாலும் அது சில நேரம்தான் மறைத்து வைத்திருக்கும். பின்பு அது முழுமையாக மறைந்துவிடும். வேனிஷ் அப்படின்னா முழுமையாக மறைந்துவிடும். ஹெவன்ஸ் என்று கூறுவதால் பொதுவாக சொர்க்கம். இந்த இடத்தில் ஆகாயம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஆகாயத்தினை நம்முடைய கண்களிலிருந்து வானத்தை பார்ப்பதை இந்த ஸ்மோக்னா புகை, ஹைடுனா மறைத்து விட்டாலும் அந்த புகையானது மறைந்துவிடும். வேனிஷ். ஸ்டார் வில் ஷைன் அகெயின். ஆகாயத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் பிரகாசிப்பதை மீண்டும் நம்மால் பார்க்க முடியும். பிகாஸ் ஃபார் ஆல் அவர் பவர்
and weight and size, we are nothing more than children of your brain. ஸோ எங்களுடைய சக்தி, எங்களுடைய எடை, எங்களுடைய அளவு இவைகளெல்லாம் உங்கள் மூளையிலிருந்து உதித்ததை தவிர வேறொன்றும் இல்லை. உங்கள் மூளையிலிருந்து உருவான குழந்தைகளை தவிர வேறொன்றும் இல்லை என்று கூறி போயட் எந்திரங்களை பற்றி முடிக்கிறார். சரி, இப்போ இதில் சில விஷயம்லாம் பார்க்கலாம். ஓர் பெட் அப்படின்னு சொன்னால் கனிம வளங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பாறைகள். மைன் அப்படின்னு சொன்னால் சுரங்கம். ஃபர்னஸ் அப்படின்னு சொன்னால் கொதிகலன். கொதிகலன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கனிமங்களை உருக்கி, மெல்ட்னா உருக்கிறது, ஸோ உருகிய வடிவத்தில் கொண்டு வருவதற்கான ஒரு அமைப்பு கொதிகலன், ஃபர்னஸ். சரியா? ஒரு பெரிய கலன் இருக்கும், ஒரு பெரிய வெசல் இருக்கும். அந்த வெசலில் ஹீட்டாக இருக்கும். இந்த இது இருக்கு இல்லையா, இந்த ஓர்ஸ் எல்லாம் அதில் அப்படியே உருகி போயிடும். அதை பள்ளங்களில் கூட கொண்டு வந்து வச்சு வார்த்தெடுப்பார்கள், காஸ்டிங் செய்வாங்க. என்ன வடிவம் வேண்டுமோ அதற்கு வார்த்தெடுப்பார்கள். கொஞ்சம் வார்த்தெடுத்த பிறகு அதை சரி செய்வதற்காக சுத்தியால் அடிப்பார்கள். அதனுடைய காஜ் அப்படின்னு சொன்னாக்கா மெஷர்மெண்ட்டு ப்ளஸ் குவாலிட்டியை செக் பண்ணுறது. ஸோ அதுக்கு ஏற்ற அளவிலே செய்வதற்காக கட் பண்ணுவாங்க. ஃபைல்னால் அதை கொஞ்சம் தேய்ச்சி சரி பண்ணுறது. அடுத்தது என்ன பார்த்திங்கன்னா, ஹால் அப்படின்னா தள்ளுதல். ஹால் அப்படின்னா தள்ளுதல். டிரைவ் என்றால் இயக்குதல். லிஃப்ட் என்றால் தூக்குதல். ப்ளவ் என்றால் உழவு செய்தல். வீவ் என்றால் நெசவு செய்தல். பிறகு மற்றதெல்லாம் உங்களுக்கு புரியும். காம்ப்ரிஹெண்ட் அப்படின்னா புரிதல். கிராஸ்ப் பற்றி கொள்ளுதல் அல்லது புரிதல். பிட்டினா இறக்கப்படுதல். ஸ்லிப்பு அப்படின்னு சொன்னால் நழுவுதல், அதாவது தவறு செய்தல். இந்த இடத்துல ஹேண்ட்லிங் அப்படின்னா கையாளுதல். அஸ் என்பது எந்திரத்தை குறிக்கிறது. ஸோ மிஷின்ஸை நம்ம கையாள்வதில் ஏதேனும் ஒரு தவறு செய்து விட்டால் யார் அந்த தவறை செய்தாரோ அவர் இறந்து விடுவார். ஹெவன்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஆகாயம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். குழந்தை, அதாவது சில்ட்ரன் ஆஃப் யுவர் பிரெயின், உங்கள் மூளையில் உதித்த குழந்தைகள். யார் அந்த குழந்தைகள்? எந்திரங்கள். ஸோ நிறைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் இருக்கிறதோ. இந்த போயம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிகிற பட்சத்தில் நீங்கள் இந்த போயத்தை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.